இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ஐஆர்னா உங்களுக்கு தெரியும், பிஐனா. ஸோ ஐஆர்னா இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ், ஓகே. ஸோ பிஐனா போலரைசேஷன் இண்டெக்ஸ். ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? ஸோ ஐஆர் வேல்யூ பார்த்தீங்கன்னா, ஸோ 1 மினிட் எடுக்கும். ஸோ மெகர்லேருந்து 1 மினிட் ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ வந்துடும். ஸோ பிஐனா, ஸோ பிஐயில் செட் பண்ணிங்கன்னா, ஸோ வேல்யூ வந்து 1 மினிட்டில் வந்து ஆஃப் ஆகாது, 10 மினிட்டில் ஒரு வேல்யூ வரும். ஸோ அது வந்து 1, 2 சம்திங் வேல்யூ வரும். ஸோ இல்லைன்னா அந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஓகேங்களா? அது எப்படின்னா 10 மினிட் வேல்யூ ஆஃப் ஐஆர் டிவைடட் 1 மினிட் வேல்யூ ஆஃப் ஐஆர் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? ஸோ 1, 2, 3, 4 அது மாதிரி வேல்யூ வரும். ஸோ 2 வந்தால் ஓகே. ஸோ 1 வந்துன்னா, ஸோ 2க்கு கீழே வந்தாவே அந்த இன்சுலேஷன் வந்து வைண்டிங் இன்சுலேஷன் வந்து வீக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த பிஐ வேல்யூ எங்கே செக் பண்ணோம்னா, ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மரை செக் பண்ணுவோம். ஹை வோல்டேஜ் எக்யூப்மெண்ட்டு அதில் தான் இந்த பிஐ செக் பண்ணுவோம். லோ வோல்டேஜ் எக்யூப்மெண்ட்டில் ஐஆர் இன்எஃப் தான். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா, ஸோ வைண்டிங் ஐஆர் செக் பண்ணுறப்ப ஹெச்வி டு எல்வி, எல்வி டு கிரவுண்ட், ஹெச்வி டு கிரவுண்ட். இதில் வந்து ஹெச்வி டு எல்வி, ஹெச்வி டு கிரவுண்ட் இதுக்கு மட்டும் பிஐ வேல்யூ செக் பண்ணணும். எல்வி டு கிரவுண்டுக்கு வந்து ஐஆர் இன்எஃப். ஸோ இந்த பிஐ வேல்யூ வந்து பிஐ மெகரில் பிஐ இந்த புஷ் பட்டன் இருக்கும், பிஐயில் வச்சாவே 10 மினிட்ஸ் ஆன பிறகு தான் ஸோ அதில் வந்து ஐஆர் வேல்யூ வரும். ஸோ அதில் பிஐ வேல்யூ வரும். ஸோ அப்படி இல்லைனாலும் இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு, ஸோ நீங்கள் பிஐ வச்சுக்கிட்டு புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ண பிறகு ஸோ 1 மினிட்டில் ஒரு வேல்யூ வரும்ல ஐஆர் வேல்யூ,